நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னையில் சர்வதேச 20 ஒரு போட்டி நடைபெற உள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை உடன் செய்தியாளர் சுரேஷ் நேரலையில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த போட்டியை காண ரசிகர்கள் எவ்வளவு பேர் அங்கு குவிந்திருக்கிறார்கள்? அவர்கள் தரப்பில் என்ன தெரிவிக்கப்படுகிறது? வணக்கம். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கான இடையான இரண்டாவது 2020 போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இருக்கக்கூடிய MA சிதம்பரம் மைதானத்தில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இந்த போட்டியை காணுவதற்காக ஏராளமான ரசிகர்கள் உள்ளமே இருக்கிறார்கள். நீண்ட வருடங்களுக்கு பிறகு, அதாவது 6 வருடங்களுக்கு பிறகு இந்த 2020 போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது. இதை பார்ப்பதற்காக ரசிகர்கள் இன்று மதியம் 3 மணி அளவில் இருந்து வர தொடங்கி இருக்கிறார்கள். நேரங்கள் செல்ல செல்ல ரசிகர்கள் என்பது வரக்கூடிய கூட்டம் என்பது அதிக அளவிலே இங்கே காணப்படுகிறது. அதாவது முதல் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்றது. அந்த போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது 7 விக்கெட் வித்தியாசத்தில். அதைத் தொடர்ந்து இரண்டாவது போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று 7 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில ரசிகர்கள் அதிக அளவில் வரக்கூடியதை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. அதாவது 5 2020 போட்டிகள் கொண்ட இந்த தொடரிலும் முதல் போட்டியில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இரண்டாவது போட்டி இன்று நடைபெற இருக்கக்கூடியது. இந்த போட்டியில் இங்கிலாந்தும் வெற்றி பெற வேண்டும் என முனைப்பிலும், அதே போன்று இந்தியாவும் வெற்றி பெற வேண்டும் முனைப்பிலும் இந்த போட்டி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டி பலத்த ரசிகர்களிடையே ஒரு பெரும் ஒரு ஆர்வத்தை தூண்டியிருக்கிறது. அதாவது சென்னையில் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்திலிருந்தும் அதே போல இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களும் அதிக அளவில் இங்கே வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த காட்சி தான் ஒளிப்பதிவாளர் சரண்குமார் நேரில் நம்ம காமித்துக் கொண்டிருக்கிறார். தற்போது ஒரு ரசிகர் இருக்கிறார், நாம் அவருடன் கேட்போம். சார் வணக்கம் சார், நீங்கள் எங்கிருந்து வரீங்க? இந்த போட்டி எப்படி பார்க்குறீங்க? நான் மை நேம் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் நங்கநல்லூர். ஸோ இந்த போட்டி ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நடக்கிறதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் ஆடியன்ஸோடு சேர்ந்து ரொம்ப த்ரில்லிங்காக பார்க்கணுன்னு விரும்புகிறேன். அண்ட் இந்தியா ஷுட் வின், அதையும் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, இப்போ இந்த போட்டியில் இந்திய அணி எவ்வளோ ரன்கள் அடிக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு முதல் பேட்டிங் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 180 to 200 நான் எதிர்பார்க்குறேன். ஒருவேளை இஃப் பேட்டிங் செகண்டுன்னா அவங்களுக்கு ஒரு 140 150க்குள்ளே சுருட்டினா நல்லாயிருக்கும். ஈஸியாக சேஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா டியூ ஃபேக்டர் இருக்கிறதுனால ஸோ செகண்டு கொஞ்சம் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஹை ஸ்கோரிங் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் செகண்ட் இருந்ததுன்னா அவங்கள ஒரு 140 150க்குள்ளே சுருட்டினா நம்ம வி கேன் வின் த மேட்ச். நிச்சயமாக இந்த மைதானத்தை பொறுத்தவரை முதலில் ஆடக்கூடியவர்களுக்கு தான் அதிகமானது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் இரவுக்கு மேல், அதாவது 8 மணி தொடங்கினாவே சென்னை பொறுத்த வரைக்கும் பனி என்பது அதிகமாகவே பெய்யக்கூடிய இருக்கிறது. அப்போது பந்து வீச்சாளர்கள் கூட ரொம்ப கடினமாக இருக்கும். பந்து எதிர்கொள்வதற்கு கூட பேட்ஸ்மேன்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் பார்க்கப்படுகிறது. அதே போன்று 6 வருடங்களுக்கு பிறகு இந்த போட்டி என்பது இங்கே நடைபெறுவதை ஒட்டி ரசிகர்கள் பெரும் ஒரு ஆர்வத்தோடும் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் வருவதற்காகவே மெட்ரோ அதே போல இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த போட்டி என்பது ஒரு பலத்த ஒரு எதிர்பார்ப்பும் பார்க்கப்படுகிறது. அதாவது வரக்கூடிய ரசிகர்கள் கண்டிப்பாக இந்தியா தான் வெற்றி பெறும் என்றும் பெரும் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் இரண்டாவது T20 கிரிக்கெட் போட்டி இன்று இரவு 7 மணிக்கு தொடங்க இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.